சார், அப்பா மகன் சண்டைக்கு நடுவுல உங்களுடைய மீம்ஸ் அதிகமா பரவுது. அத பத்தி உங்க கருத்து என்னது? இல்ல நான் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமானவன். அதே மாதிரி ஐயா உருவாக்கிய இயக்கம், ஐயா உருவாக்கிய சங்கம் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. கடந்த 2025 முழுக்க முழுக்க ஐயா அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுக்களை பொறுத்தவரையிலே அதிலே துளிகூட உண்மை இல்லை என்று சொல்லி 300க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வைத்து இருவரும் இணைந்து விடுவார்கள், அரசியல் களம் காண்பார்கள் என்கிற அடிப்படையிலே தான் நான் கருத்துக்களை சொல்லி வந்திருந்தேன். ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்குழுவிலே திருமதி காந்திமதி அவர்கள் ஏறி நின்று கொண்டு யார்டா நீங்களான்னு கேட்டு, அதே மாதிரி கோட்டு சுட்டு போட்டுன்னு வந்தது யார், பதவி வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது யார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற பொழுது அது ஒரு வேடிக்கையாக இருந்தது. அது எரிச்சலாகவும் இருந்தது. கடந்த முறை நடைபெற்ற அந்த பொதுக்குழு கேலி கிண்டலுமான ஒரு பொதுக்குழுவாக நடைபெற்றது. அந்த கட்சி இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள், இந்த சங்கத்திற்காக உழைத்தவர்கள், சிறை சென்றவர்கள், தியாகம் செய்தவர்கள் யாருமே மேடையிலே இல்லாமல் இவர்கள் பேசிய இந்த பேச்சுக்கள் இன்றைக்கு நிறைய சமூக வலைதளத்திலே அதிகமாக கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருந்தது. அந்த வகையிலே தான் ஐயா அவர்களுக்கு நான் கேட்டேன். ஏன்னா ஐயா அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் மேடையிலே ஏறி இருக்க முடியாது. அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன திறமை இருக்கிறது, எதற்காக இவர்களை மேடையிலே ஏற்றுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை தான் எழுப்பினேன். அதற்கு காரணமானது ஐயா அவர்கள் தானே என்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிற பொழுது பல பேர் இப்போ இந்த மீம்ஸ் போட ஆரம்பித்தாங்க. அந்த மீம்ஸினுடைய எதிரொலி ரொம்ப மோசமாக எதிரொலிக்க ஆரம்பிச்சது. இந்த இயக்கத்திற்காக கடந்த 50 ஆண்டுகளாக உழைத்தவன், இந்த அரசியலில் எந்த விதமான பலனும் இன்றி நான் உழைத்தவன், எனக்கு சொந்தமான இடத்தை 10 ஏக்கர் நிலத்தை விற்று அதில் எந்த விதமான பயனும் இல்லாமல் நான் ஒட்டுமொத்தமாக இந்த ஒளிவாங்கிகள், ஒலிபெருக்கிகள், ஒளிநாடாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த பிரச்சாரத்துக்காக நிறைய ஆரம்ப காலத்தில் இது முதலீடு செய்வதற்கு யாருமே இல்லை. நானே தயாரித்து, நானே வெளியிட்டு, நானே பரப்பி, கொள்கைகளை பரப்பி, பிரச்சாரங்களை செய்து, மேடைகளை உருவாக்கி, அந்த மேடைகளை கலாச்சாரத்தையும் உருவாக்கி இந்த இயக்கத்தை பரவலாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு சென்றவன் என்கிற ஒரு முறையில் நான் இதுவரையிலே எந்த பலனும் எந்த பதவியையும் அனுபவித்தவன் இல்லை, கொடுக்கப்படும். ஆனால் இந்த கட்சியிலே ஏற்கனவே பல பொறுப்புகளை வகித்தவன், அந்த பொறுப்புகளை உண்மையாக நேர்மையாக செய்தவன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது புரியுதா புரியலையான்னு தெரியல. என்னுடைய தியாகங்களையும் உழைப்புகளையும் புரிந்து கொள்ளாதவர்கள் என்னை வேறு மாதிரியாக மீம்ஸ் படுத்தி பார்த்து இருக்கிறார்கள். இது உண்மையிலேயே எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது.